பாருங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த இடிஞ்ச கட்டுறங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அது வந்து இங்கே வந்து இந்த பிஎல்டி வந்து மரக்கறிகளை வந்து கீழே விடாது முதல்ல ஓட்டு இல்லைன்னு எல்லாம் யாரும் கூட என்ன மரக்கறியா. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஊராத்துறை இறங்குதுறையில் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று இருக்கிறதாருங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் விது. இப்போ இங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் ஊராத்துறை என்ற இடத்துல தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஊராத்துறை ஊரைத்தான் நாங்கள் இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். அதோட நேரந்தனையும் முழுமையான காணொலி அமைய போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் பண்ணை அடியில் நினைக்கிறோம். பண்ணையால் அப்படியே நாங்கள் நயனாதி போகிற பாதையெல்லாம் நாங்கள் போகிறோம். சரி, இதுலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் வந்து ஊராத்துறையை நோக்கி தான் நாங்கள் வந்து பயணிக்கிறோம். என்னடா பாருங்க, அப்படியே பண்ணை அடியால் தான் நாங்கள் இப்போ நேரம் போய் கொண்டிருக்கோம். நயனாதி போகிற பாதை. பாருங்க, இந்த போட் வந்து அந்த பாலத்துக்கு அளவு கீழால போகுது. பாருங்க, மீன் பிடிச்சிட்டு அப்படி இங்கால அந்த பாலத்தை கடந்து இங்கால வெறியினம். பாருங்க பாருங்க, இதில் நிறைய ஒரு பிள்ளையார் ஆலயம் ஒன்று இருக்குது. இது வந்து மண் கும்பான் முட்டடி விநாயகர் ஆலயம். யாழ போனால் நாட்டுக்கு போகலாம். போகிறோம் ஊராதுறை. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால நைனாதிக்கு போகிறதுக்கு நைனாதி போகிறோம். குடிக்கட்டுவான் போகும் 19 கிலோமீட்டர். ஊராதுறை 8 கிலோமீட்டர். பாருங்க ரோட் போட்டுருக்கேன். வெயிலுக்கு தெரியல என்னடா. இப்படியே நேரமாக நான் ஊராதுறை போகிறோம். இங்கே திரும்பினா நைனாதீவு. நைனாதிக்கு போகிறோம். இது பாருங்க, இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வேலிகள் இங்கே இல்லை. ஏன்னடா எல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக தான் இந்த இடமே இருக்குது. ஏன்னடா பாருங்க, நிறைய வீடுகள் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேலிகள் இல்லை. நாங்கள் சில வீடுகளை பார்த்துருப்போம், வேலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வேலிகள் இல்லை. பாருங்க, கிட்டத்தட்ட மாடுகள்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்க, மாடுகள்லாம் இப்போ புல் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. சரிங்க, பாதுகாப்பற்ற வீடுகள். என்னடா பாதுகாப்பற்றவனா வேலிகள் இல்லாத வீடுகள்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்க, இந்த ஊர் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்ட்டு. இதில் ஒரு பாலடைஞ்சாக வீடு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது. வைரவர் கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஊராத்துறையில் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துலேயே வந்து வங்கி இருக்குது, அங்கால போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கால எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது, அங்கால பாடசாலை இருக்குது, எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்குது. பாருங்க ஒரு என்னென்ன இந்த ஊர் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. ஏனெண்டா இப்படி ஒரு ஊரை நான் பார்த்தது 2 தான் பார்த்துருக்குறேன். பாருங்க எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்குது. என்னவோ தெரியல, இது தீவா பகுதி என்றபடியால் அப்படியா இருக்குதோ எனக்கு தெரியல. கூடுதலாக வந்து இங்கே மாடுகள்லாம் இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. இதில் பார்த்திங்கன்னாடா பெரிய ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது. இதோட வந்து ஊராத்துறை பஸ் ஒன்று போய் கொண்டு இருக்குது பாருங்க, யாழ்ப்பாணத்தை நோக்கி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாடசாலை ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் சிறுவர் பாடசாலை நாங்கள் பார்த்துருப்போம். இங்கால பார்த்திங்கன்னா இது புனித அந்தோனியா கல்லூரி தேசிய பாடசாலை. கூடுதலாக பார்த்திங்கன்னா இங்கே தேவாலயங்கள்லாம் அதிகமாக இருக்குது பாருங்க. இங்கால அதாவது இதில் போட் போட்டிருக்கு பாருங்க, படகுத்துறை ஊராத்துறை படகுத்துறை வந்து 2 கிலோமீட்டர் இப்படியே திரும்பினா அங்கால படகுத்துறைக்கு போகலாம். இங்கால சுருவில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியல, இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கால கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் ஒரு பால் அடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. ஊராத்துறை நாங்கள் படகுத்துறைக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு. கூடுதலாக வந்து இங்கால பழைய கட்டடங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஊராத்துறை சந்தை, அதாவது பொது சந்தை. இந்த சந்தை ஒருக்கா போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பாருங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான மரத்து இதில் வந்து ஒரு அழகான சந்தி ஒன்று அமைஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னா நான் காலையில் வர வேண்டியது நான் மாலை நேரத்தில் வந்திருக்கேன். ஏன்னா சரி இப்படியாவது இந்த ஊர் எடுத்து போகணுன்றதுக்காண்டி வந்தலான்னு. பார்த்திங்கன்னா ஒரு சில வியாபாரிகள் வந்து தான் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும். ஆனால் இது இந்த சந்தையை பார்த்தாலும் ஒரு சின்ன சந்தையாக இருக்கின்றது. ஆனால் பார்ப்போம் சந்தை இருக்கு. பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பற்றை அடைச்சி தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும். ஒவ்வொரு மரக்கறிக்கு வந்து புரும்பா எல்லாம் இங்கே அடிக்கப்பட்டிருக்குது. நான் வந்து தேங்காய் போட்டு கொண்டிருக்கேன். வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? இது உங்களோட இடமா? இது உங்களோட ஊரா? ஓகே. வியாபாரம் எத்தனை வருஷமா செய்கிறீங்க? என்னடா நம்ம காலையில் வர வேண்டியது நம்ம மாலை நேரத்தில் வந்துருக்கேன். இப்போ சனங்க காலை வேலை கூடுதலாக வரைக்கும் வந்து நான் போயிட்டான். என்னம்மா வியாபாரம் என்னம்மா நடக்குதா? நடக்குது பிறகு நான் நடக்குது. இன்னும் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்சம் குறைவு தான். கூட நாங்கள் வேறு சந்தையில் பார்த்துருக்கோம், நிலத்துலேருந்து தான் வியாபாரம் செய்யணும். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பெட்டியெல்லாம் அடித்து செய்கிறீங்க. அது வந்து இங்கே வந்து இந்த பிஎக்கே வந்து மரக்கறிகளை வந்து கீழே விடாது முதல்ல ஓட்டு இல்லைன்னு சொன்ன எல்லா வியாபாரம் போட்டுருக்கோம். கூட என்ன மரக்கறி வியாபாரம் செய்கிறீங்களா தேங்காய் வியாபாரம்? தேங்காய் வியாபாரம் செய்யலாம், மற்ற மரக்கறி வியாபாரம். ஆனால் இந்த பரவாயில்ல, இங்கே நல்ல வியாபாரம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊராத்துறை என்று சொல்ல போனால அந்த ஊராத்துறையில் வந்து மக்கள் நடமாட்டம் குறைவே. காலங்களை வந்து குறைவாக வாங்கியிருக்கு. ஆனால் காலங்களை சிரமம் இதெல்லாம் நம்புறேன். ஆனால் சனங்க ஞாபகம் வந்து இருந்தது இந்த பிரச்சனை காலங்களில் இருந்து இடம் வந்து யாழ்ப்பாணம் வழியால் அந்த இன்ஜினியர் மூலம் வந்து சந்தையை வந்து சுருக்கமாக எவ்வளோ சனம் தான் வருமானு கட்டி கொடுக்குறாங்க. அவ்வளோ சனம் தான் வருது. எனக்கு தான் இருக்குது சந்தை. அதுவே சனம் இல்லை. சரி அங்கால் பொங்கலாம் போய் நியாயமாக சனம் இருக்குது. சரி நன்றியா. இங்கால பார்த்தீங்கன்னா மரக்கறி சந்தை இருக்குது. இங்கால வந்து பொது மீன் சந்தை. அங்கே வந்து எல்லோரும் கட்டிட்டு போயிட்டினோம். இன்னும் பார்க்க வேறுங்க என்ன இடம் ஒரு அழகான இடமா இருக்குது வேறுங்க. அங்கால பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அரங்கொன்று இருக்குது.
பாருங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த இடிஞ்ச கட்டுறங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அப்படியே நாங்கள் நேரம் போனால் இறாங்குதுறை போவோம். இறாங்குதுறை எப்படி இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். இது வந்து இறாங்குதுறை. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஊராத்துறை இறங்குதுறையில் நிற்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கேர நகர் இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் தான் பாருங்க. இந்த பாதை இன்றைக்கு ஓடாமல் நிற்கிது. இன்றைக்கு தெரியும் ஒரு போட் ஒன்று வந்துருக்குது. இந்த பாதை வந்து இன்றைக்கு ஓடாமல் நிற்கிது. எனக்கு என்ன தெரியல. ஆனால் அங்கே பாருங்க கேர நகர். இது வேறு இது கேரனர் கோட்டையார் தான் நினைக்கிறேன் கூடுதலாக. இது வந்து இதில் ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இதான் முன்வாசல். நான் வந்து அதால் வருவோம். இதால் போனால் முன் கோயில் முன்னால் போகலாமா நல்லா சொல்கிறேன். சரி இப்படி ஒரு சுற்றி பார்த்து கொண்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பாடசாலை ஒன்று இருக்குது பாருங்க. ஆடு சந்தி ஒன்று இருக்குது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தேவாலயங்களும் ஒரு குறிப்பிட்ட சைவ ஆலயங்களும் தான் நீங்கள் அதிக ஒரு கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்க.
ஒரு பாலம் அடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது வேறுங்க. இது ஒரு முருகன் கோயில். ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த ரோட்டை பாருங்க, வீதியை எப்படி இருக்குதுன்ட்டு கரடு முரடாக இருக்குது. என்னென்னா உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ பாடசாலைக்கு போகிறோண்டா சிறுவர்கள் மாணவர்கள் பாடசாலையை போகிறதா கொஞ்சம் சிரமம் தானே. என்னென்னா இந்த ரோட்டை பாருங்க எப்படி இருக்குது, அந்த கரடு முரடாக இருக்குது. அதைக்கு ரொம்ப இங்கே பாருங்க, இதில் ஒரு பைரவர் ஆலயம் ஒன்று இருக்குது. பாருங்க இந்த வீதி எப்படி இருக்குதுண்டு பாருங்க. போக்குவரத்து கொஞ்சம் இடையூறாக இருக்குது. ஏன்னெண்டா இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கரடு முரடாக இருக்குது. பஸ்ஸுகள் மற்றது மோட்டர் சைக்கிள் ஆட்டோக்கள் போய் வர கொஞ்சம் கடிதம்தான். ஏன்னெண்டா பாடசாலைக்கு போகிற பிள்ளைகளும் கொஞ்சம் எட்டுப்பந்து பரிமாற்றங்களை கொண்ட இறுதி போட்டி என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். 5:22 நேரத்தை கருத்தில் கொண்டு விரைவாக பந்துகளை வீச வேண்டும். இல்லை